மாங்காய் ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். குண்டு மாங்காய் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. 1 கிலோ மேலே இருந்துச்சு. அதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி குண்டு மாங்காய், புளிப்பான மாங்காய் தான் இந்த ஊறுகாய்க்கு எடுத்துக்கணும். கிளிமூக்கு மாங்காய், வேறு மாங்காய்லாம் எடுக்கக்கூடாது. நல்ல புளிப்பு இருக்கணும். கடுகு 2 கரண்டி எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கங்க கடுகை. வெந்தயம் 1 கரண்டி போதும். ஏன்னா ரொம்ப போட்டால் கசப்பாக இருக்கும். நல்லா வறுத்துக்கங்க கோல்டன் ப்ரௌனாக. வறுத்து ஆற வச்சுடுங்க. மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. மாங்காவை இது மாதிரி பெரிய துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க பருப்பை மட்டும் எடுத்துடுங்க. இது மாதிரி கொட்டையோடு கட் பண்ணிவிடுங்க. ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் இந்த மாங்காயை போட்டுக்கிட்டேங்க. தண்ணியே கொஞ்சம் கூட படக்கூடாது இதில். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். தனி மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கிட்டேங்க. மிளகாய் வறுத்து பொடி பண்ணி போடுறவங்க போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூளே எடுத்துக்கிட்டேன். கடுகு பொடி சேர்த்துக்கிட்டேங்க. வெந்தய பொடியும் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஆச்சி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூள். உப்பு, கல் உப்பு தான் இதுக்கு போடணும். 1 பிடி எடுத்துக்கிட்டேங்க. 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுடுங்க. எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் நல்லா கலக்கிடுங்க. கரண்டியால் தான் கலக்கணும். நல்லெண்ணெய் காய்ச்சாமல் பச்சையாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கணுங்க இதுக்கு. நான் 300 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு 300 ml எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நல்லா கெடாமல் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லா கலந்து வச்சுடுங்க. மாங்காய்லாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் மேலே வரணும். வெயிலில் ஒரு 3 நாள் வச்சுட்டேங்க. அப்போ தான் கல் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். வெயில் படப்பட நல்லா மாங்காயும் ஊறி வருது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஈஸியாகவே நம்ம செய்யலாம், கடையிலலாம் வாங்காமல். ஆவக்காய் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.